வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ராமேஸ்வரம் வந்திருக்கோம். அதாவது ஒருத்தர் ஒரு கோட் சொன்னார், என்னென்னா நம்ம பிறகுறது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் நம்ம இறக்குறது ஒரு பெரிய சாதனையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னார். அதை சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன மாதிரியே வந்து செஞ்சு வாழ்ந்து காட்டினவர் தான் நம்ம ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் பேரை சொல்லக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக ஐயா இல்லைனா சாருங்கிறது தானாக வந்திருக்கு. அதாவது ராமேஸ்வரத்துக்கு எப்படி இந்த கோவில் ஃபேமஸோ அந்த மாதிரி வந்து ராமேஸ்வரம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். அவர் வாழ்ந்த வீட்டையும் அவர் இறந்ததுக்கப்புறம் செஞ்ச சமாதின்னு சொல்லக்கூடாது, நினைவுகள்னு சொல்லணும். அங்கே தான் அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அப்துல் கலாம் ஐயா வீடு பார்த்திங்கன்னா கோவிலிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது. ரோட்டில் வரக்குள்ளே பார்த்திங்கன்னா போர்டெலாம் வச்சு நமக்கு நல்லா தெரிகிற மாதிரியே வச்சுருக்காங்க போர்டெலாம். அப்துல் கலாம் ஐயாவோட வீடு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு, அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு இருக்குது. 3ஆக பிரிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இடம் அப்துல் கலாமோட வம்சாவளியை சேர்ந்த அவங்க பேர பசங்க அவங்களாம் வாழலாம் சொல்கிறாங்க. அங்கே வந்து நம்மளை வந்து சுற்றி பார்க்க வந்து அலோ இல்லை. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா மிஷன் ஆஃப் லைஃப் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அப்துல் கலாமோடைய வாழ்க்கை வரலாறை அப்படியே நம்ம வந்து ஒரு ரீவைண்ட் பண்ண மாதிரியே இருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா அவர் பிறந்த இடம், அவர் வாழ்ந்த ஊர், அவர் படித்த ஸ்கூலு, அப்புறம் அவர் எந்த காலேஜில் படித்தார், எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் பட்டம் வாங்கினார், அந்த மாதிரி சொல்லிட்டு ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஃபோட்டோ பிடிச்சி அழகாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த நம்மளுடைய இந்த ஸ்பேஸுக்கெலாம் வந்து பணியாற்றிருப்பார்ல, அவருடைய அந்த யூனிஃபார்மு அதெல்லாம் வந்து அப்படியே இங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அவர் வாங்கின அவார்டு, அதாவது இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய அவார்டு என்ன சொல்லுவாங்கன்னா பாரத ரத்னா, பத்ம விபூஷன், அப்புறம் பத்ம பூஷன் விருது தான் சொல்லுவாங்க. இந்த 3 அவார்டுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அப்துல் கலாம் ஐயா வாங்கியிருக்காங்க. அந்த 3 அவார்டுமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரிஜினலாக இல்லை ரெப்ளிகா அவார்டு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் இங்கே வச்சுருக்காங்க. உள்ளே வந்து கேமரா எடுக்க வந்து அலோடு இல்லை, அதனால் வந்து நம்மளால் எடுக்க முடியல. நம்ம ஆன்லைனில் இருந்த ஃபோட்டோ எடுத்துருந்தா ஒன்று வந்து பார்க்கலாங்க, இதில் வந்து காமிக்கிறேன். அது இல்லாமல் அதான் சொன்னால அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதான் மிஷன் ஆஃப் லைஃப் கேலரி, அங்கே வந்து அப்துல் கலாம் ஐயாவோட அந்த சர்டிஃபிகேட்டு, அவர் எழுதின புக்கு, அப்புறம் அவரை பற்றி மற்றவங்க எழுதின புக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமாக அவரை பற்றி இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து பார்க்கணும். அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் சொன்னால, அந்த செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா கலாம் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அப்துல் கலாம் ஐயா பற்றின பொருள், அப்புறம் இந்த ராமேஸ்வரத்தில் முக்கியமான பொருள் அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கடை மாதிரி வச்சுருக்காங்க. அப்துல் கலாம் ஐயா வீட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு வந்து பார்க்கலாம். இந்த அப்துல் கலாம் ஐயாவோட வீடும் சரி நினைவும் சரி வேறு இடத்துல இருக்குது. அப்துல் கலாம் ஐயாவோட சமாதி அதாவது நினைவு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்திலேருந்து கோவிலுக்கு போகிற வழியில் தான் இருக்குது. பாம்பன் பாலத்துலேருந்து கோவிலுக்கு போகும்போது 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதாவது 3 கிலோமீட்டர் இடைப்பட்ட தொலைவில் லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. அதாவது அப்துல் கலாம் ஐயா சமாதி இருக்கிற அந்த ஊர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கரும்புன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து அப்துல் கலாம் ஐயாவோட நினைவிடம் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். இதுதாங்க அப்துல் கலாம் ஐயாவோட நினைவிடம். இந்த நினைவிடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொபைல் ஃபோனோ இல்லை பேக்கோ இந்த மாதிரி எதுவுமே எடுத்து போவோம் அலோடு இல்லை. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் லாக்கர் ரூம் மாதிரி, அதாவது ப்ரைவேட் தான். ஆனால் இங்கே வந்து நீங்கள் உங்கள் பேக்ஸையோ மொபைலையும் கொடுத்துட்டு வந்து உள்ளே வந்து போகலாம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட நினைவகம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு திறக்கும், ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு கரெக்டாக வந்து ஆன் டைமுக்கு முடிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த நினைவகத்துக்குள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொபைல் ஃபோன் வந்து அலோடு இல்லை, நம்ம வந்து விருதுதான் போக முடியும். அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கோவிலுக்கு போகக்குள்ள செருப்பை கைவிட்டு போகிறோமோ அந்த மாதிரி வந்து இங்கேயும் செருப்பு கைவிட்டு தான் போகிறோம். ஏன்னா இவர் கொடுக்கலாங்க, ஏன்னா இவர் உண்மையிலுமே ஒரு வாழ்ந்த ஒரு தெய்வம்னே சொல்லலாம். அந்த மாதிரி செருப்பு போகணும். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமை பார்த்தீங்கன்னா A to Z வந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அப்துல் கலாம் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அப்துல் கலாம் அவர் படித்த அந்த சர்டிஃபிகேட்டு, அவர் உலக தலைவர் கூட இருந்த அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெழுகு சிலையாக அந்த மாதிரி சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து புல்லரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த அவர் தயாரித்த அந்த விமான மாடல், அந்த ஏவுகணை மாடல் எல்லாம் சின்ன சின்ன சைஸாக கட்டுறாங்க. அது இல்லாமல் அந்த நினைவகத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் ஒன்று இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. நான் வந்து இதுக்கு மேலே வந்து இந்த நினைவகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2018-19 தெரியல, அப்போ வந்து காலேஜ் படிக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸில் வந்தோம். அப்போ எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து அந்த பொலிவு மாறாமல் இன்னுமே பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்து வந்தாச்சு. உண்மையாலுமே வந்து உள்ளே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து உள்ளே வந்து யாருமே வந்து அலோவ் பண்ணல. இப்போ நிறைய பேர் இந்த வீடியோவில் பார்க்கல தெரியும், நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க யாருமே வந்து அலோவ் பண்ணல, ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு.
அவ்வளோதாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா தகவலும் இந்த வீடியோவில் சொல்லிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து வேறு ஏதாச்சும் டவுட்டு அந்த மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பதிலாக சொல்ல ட்ரை பண்ணுறோம்.